ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஃபன்ஃபிட்டி கிச்சனோடாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியா சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைல்ல செய்து இன்னைக்கு காட்ட போறேன். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ரிட்டன் ரெசிபி இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. ரைஸ் குக்கரை முதல்ல ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகினதும் அதுல 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை நல்ல வாசத்தை கொடுக்குங்க. 4 கிராம்பு, அதோடைய ரம்பை இலை 2 துண்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. இது நான் காம்போட சேர்த்துக்கிறேன், அப்பதான் கொழுப்பெல்லாம் நல்லா வெட்டி உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்ப நான் கழுவி வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசி 2 கப் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நாங்க சீரக சம்பால தான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த அரிசி. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்க போறோம். இன்னைக்கு நான் 3.5 கப் தண்ணீர் விட்டுக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 3.5 கப் தண்ணீர் விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மூடி போட்டு வச்சிருங்க. இது ஆட்டோமேட்டிக்னால இது குக்ல இருந்து வார்ம்ல விழுகும் வரைக்கும் விட்டுக்கோங்க. இடையே ஒரு 10 நிமிடம் கழிச்சு திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, அரிசி சும்மா பொழு பொழுன்னு வெந்து சூப்பரா ரெடி ஆகிருக்குது. பாருங்க, நல்ல உதிரி உதிரியா இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு இது ரொம்பவே முக்கியங்க. சோறை குழைய விட்டுறாதீங்க. இப்படி உதிரி உதிரியா இருந்ததுன்னா தான் ஃப்ரைட் ரைஸுக்கு சூப்பரா இருக்கும். இதை நல்லா கிளறிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு அடுத்ததா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பெரிய வெங்காயம் 1 இப்படி வெட்டி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இது கேபேஜ் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நறுக்கி வச்சிருக்கிறேன். லீக்ஸ் 100 கிராமும் அதுவும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன். கேரட் 100 கிராம் அதுவும் நான் நறுக்கி தான் வச்சிருக்கேன். நீங்க ஸ்கிரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பீன்ஸ் 100 கிராம் அதுவும் நீல நீளமா வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்ததா கிரீன் பீஸ் 50 கிராம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது ஃபைனலா தான் நாங்க சேர்த்துக்க போறோம். கிரீன் சில்லி 3 நல்ல நீளமா நறுக்கி வச்சிருக்கிறேன். ரம்பை இலை ஒரு 2 துண்டு, கருவேப்பிலை 2 கொத்து, கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்ததா பட்டை 2 துண்டு எடுத்துக்கிறேன். பிரியாணி இலையும் 1 எடுத்திருக்கேன். இது நல்ல வாசத்தை கொடுக்குங்க. இதுலயும் பிரியாணி இலை 1 சேர்த்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை 50 கிராம். இது பாதாம் 50 கிராமும் எடுத்து வச்சிருக்கிறேன். பாதாம நல்லா நறுக்கி வச்சிருக்கிறேன். பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படுங்க. அடுத்ததா சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே போல சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இது 2க்கும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை தவிர கார்னிஷுக்காக பொரித்த கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சமும் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரை நல்லா கரைய விட்டுருங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதுல 2 பட்டை துண்டு, ஒரு பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்ததா இதுலயே ரம்பை 2 துண்டும் கருவேப்பிலை 2 கொத்தும் சேர்த்துக்கிறோம். இதுலயும் நான் காம்போட தாங்க சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை கொஞ்சமும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 3 பச்சை மிளகாய் நல்லா நீளமா கீறி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நான் ரொம்ப பொடிசா நறுக்கலங்க, இப்படி பெரிய துண்டுகளா தான் நறுக்கியிருக்கேன். வதங்கும் போது அது சின்னதாயிரும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இதுல இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போனதும் அதுல பீன்ஸ் 100 கிராம் நீளமா வெட்டி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கோங்க. பதிலேயே கேரட்டும் நான் நீளமா தான் வெட்டி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசா தோணுச்சுன்னா கேரட் நீங்க ஸ்கிரேட்டரால ஸ்கிரேப் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க மரக்கறி வெந்து வந்திருக்கு. நீங்க கேரட் ஒண்ணு எடுத்து நசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப இதுல மத்த மரக்கறிகளையும் சேர்த்துடலாம். லீக்ஸ் 100 கிராம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. லீக்ஸோடையே கேபேஜ் 100 கிராமும் நான் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு மரக்கறி ரொம்ப வேகாம இருந்தா பிடிக்கும்னா நீங்க அரைப்பதமாவே வதக்கிக்க முடியும். வதக்கும் பொழுது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம சோறுலையும் உப்பு சேர்த்திருக்கோன்ற காரணத்தினால மரக்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா இதுல மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்ப இதுல சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதோடயே சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். நாங்க இன்னைக்கு சைனீஸ் ஸ்டைல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுனால தாங்க சோயா சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம கடைசியா அதுல கிரீன் பீஸ் 50 கிராம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுருங்க. கிரீன் பீஸ் சேர்த்து ஒரு 2 நிமிடம் இது அடுப்புல இருந்தாவே போதுமானது. இப்ப மரக்கறி எல்லாம் வெந்து சூப்பரா ரெடி ஆகியாச்சு. இப்ப அடுப்பை அணைச்சுக்கோங்க. அணைச்சிட்டு இதை தனியா எடுத்துடலாம். இதுல நம்ம வேக வைத்து வச்சிருக்கிற சீரக சம்பா சோறை போட்டு நல்லா கலந்துக்க போறோம். சோறு நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சோறை சேர்த்துட்டு மரக்கறியோட நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. நீங்க கலந்து விடும் போது 2 இப்படி ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனோ பயன்படுத்துங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா கலந்துக்கலாம். இப்ப பாருங்க ரொம்ப அருமையான ரொம்ப ஆரோக்கியம் மிக்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகியாச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்க ரைத்தாவோட சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரைத்தா ரெசிபியும் நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க மேல இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம், இல்ல கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கார்னிஷுக்காக பொரித்த வெங்காயத்தையும் பொரித்த கிழங்கும் மேலால போட்டுக்கிறேன். அதோடயே நான் நெய் போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சிருந்தேன் பாதாம் பருப்பு மற்றும் உலர்ந்த திராட்சை, அதையும் கார்னிஷுக்காக மேலால தூவிக்கிறேன். இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி தழை எடுத்து மேலால வச்சிருங்க. ரொம்ப சூப்பரான அருமையான வாசனை கொண்ட ரொம்ப அருமையான சுவை கொண்ட சைனீஸ் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பா இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதை ரைத்தாவோட சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஆரோக்கியம் மிக்கதுங்க. உங்க வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே அவங்க பிடிச்சு சாப்பிடுவாங்க. மேலால நாங்க கார்னிஷுக்கு போட்டிருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸும் ஃப்ரைட் பொட்டேட்டோஸும் ரொம்ப அழகா இதுக்கு கொடுக்குதுங்க. பாருங்க, இந்த ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஃபன்ஃபிட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அருமையான ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.